ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம பாட்டி ஒரு பக்கம் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்து குமார் வராருங்க. குமார் வந்ததுக்கப்புறம் அப்பத்தான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நான் அரசியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக அவள் காலில் ஒரு தடவை இல்லை 100 தடவை கூட நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அப்பத்தா சொல்கிறாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போனேன்ப்பா, அப்போ விஷயத்த சொன்னாங்க, பாண்டியன் எடுத்த முடிவு இல்லை, இது அரசியோட முழுக்க முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடிவா, இதுதான் என் வாழ்க்கையோட விடிவு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது இவருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் பாட்டி, நான் அரசியை எப்படி தாங்குவேன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இதுவும் நடிப்பாக இருக்குமோ நம்மளும் நினச்சோம், நம்புங்க, காலையே விழுந்துட்டான், இதை விட வேறு என்ன வேணும், இவ்வளோ பேர் முன்னாடி காலில் விழுந்துட்டாப்புல, தம்பி திருந்துட்டாப்புலங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் பேசிக்கிறேன், காலம் போகும், கண்டிப்பாக கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு டைலாக் போட்டு இல்லாமல் கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. இங்கே இந்த கூத்து நடந்தாலும் அங்கே ஒரு பக்கம் டிவி நியூஸில் விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம சதீஷ், அம்மா எனக்கு மறுபடியும் அரசி வேணும், எந்த அரசி, புழுங்கல் அரசி அடிங்க, உங்கள் அம்மா அடிச்சு அலப்பறம் தாங்க முடியல, உங்கள் அம்மா அங்கே போய் நின்றுட்டு 2 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு படத்தை வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அங்கே போய் நிற்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அரசியை வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கதிர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, என்ன ராஜி சந்தோஷமாக இருக்க போல உங்கள் அண்ணன் வெளியே வந்ததில்லன்னு சொல்ல, இல்லை அவன் நீ எதுவும் பண்ணிடாத, பண்ணிவிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாதான்னு சொல்ல, என்ன பிடிக்கும் நீ சொன்னல, உன்னையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நான் எப்போ சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் ஆளுக்கு அவன் முடிவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே குமார் ஒரு பக்கம் ஒன்று அழுகுறாரு, ஏன் அழுகுற, கண்ணு வேர்க்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு அவரோட ரியாக்ஷன். இங்கே ஒரு பக்கம் இந்த கூத்து நடக்குது. நம்ம அரசி ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து சதீஷ் சென்ட்ரிங்க, சதீஷ் அம்மாவோட மறுநாள் காலையில் வந்து நின்று மறுபடியும் பொண்ணு கேட்குறாங்க, டேய் நல்லா வருவீங்கடா. மொத்த குடும்பம் ஷாக் ஆயிடுச்சு, மொத்த குடும்பம் மட்டும் இல்லை நம்மளும் ஷாக் ஆகிட்டோம்.